ஹலோ மக்களே, இந்தியன் ஆயில் நிறுவனத்திலிருந்து ஜூனியர் லெவல்ல ஆபீசர் கிரேட் இஓ கேட்டகரி வேலைகள் வந்திருக்கு. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாங்க. அதுவும் சிபிடி மூலமா ஆட்களை எடுக்கிறாங்க. வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பளங்க. எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்றேன். வீடியோவை முழுவதும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. IOCL அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஆயில் நிறுவனத்திலிருந்து ரீசெண்டா கிரேட் ஏ கேட்டகரியில ஒரு நோட்டிபிகேஷனை வெளியிட்டிருந்தாங்க. தற்பொழுது அதனை தொடர்ந்து இப்போ ஜூனியர் லெவல்ல ஆபீசர் கிரேட் இஓ அப்படிங்கிற ஜாபுக்கான வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. இந்த வேலைகளை சிபிடி எக்ஸாம் மூலமா ஃபில் பண்ண போறாங்க. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் நிறுவனத்துல நீங்க வேலைக்கு போகலாம். தற்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த ஜூனியர் ஆபீசர் லெவல் ஜாபுக்கு டிப்ளமோ இன்ஜினியரிங் படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, டிப்ளமோ முடிச்சிருக்கேன், ஒரு நல்ல ஜாப் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கான வேலை வாய்ப்புங்க. டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசிப்ளின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஈக்குவலன் பேப்பர் ஆல்சோ நிறைய கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டிப்ளமோ டிசிப்ளின் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வேலைகள் இருக்குது, அண்ட் தென் மெக்கானிக்கல் டிசிப்ளினில் இருக்குது, எலக்ட்ரிக்கல் டிசிப்ளினில் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிசிப்ளினில் இருக்குது. சேலரி வந்து உங்களுக்கு பேசிக் பே 30,000 ரூபாய். இதை ஃபாலோ பண்ணி அலவன்சஸே உங்களுக்கு எக்கச்சக்க அலவன்சஸ் இருக்கும். வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய். மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் சேலரி ஏர்ன் பண்ணலாம். சேலரி பற்றி நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஈக்குவலன் பேப்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ கெமிக்கல் இன்ஜினியரிங் அந்த டிசிப்ளினுக்கு அப்ளை பண்ணுற பட்சத்தில் டிப்ளமோ கெமிக்கல் இன்ஜினியரிங் எலிஜிபிள். அதே மாதிரி டிப்ளமோல கெமிக்கல் டெக்னாலஜி அண்ட் தென் பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க, பெட்ரோ கெமிக்கல் டெக்னாலஜி முடித்தவங்க, அதே மாதிரி ரெஃபினரி அண்ட் பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ மெக்கானிக்கல் டிசிப்ளின் அப்படின்னா அதற்கு ஈக்குவலண்டாக மெக்கானிக்கல் படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எலக்ட்ரிக்கல் டிசிப்ளினுக்கு வந்து டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் படித்தவங்க, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க, எலக்ட்ரிக்கல் அண்ட் பவர் சிஸ்டம் முடித்தவங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்னா டிப்ளமோவில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எலிஜிபிள். அதை ஃபாலோ பண்ணி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் படித்தவங்க, அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படித்தவங்க ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாங்க. குறைந்தபட்ச வயதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சம் 26 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அந்த ரிலாக்ஸேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டை பொறுத்தளவு உங்களுடைய பிறந்த தேதி 1 ஜூலை 1999 இந்த டேட்டு அண்ட் தென் இந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே வகுப்புகளில் நீங்கள் பிடபிள்யூபிடியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 வருடங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதாவது 1 ஜூலை 1989 அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு சிம்பிளாகவே சொல்லிடுறேன். அதிகபட்ச வயது பொது பிரிவினர் அப்படின்னா 26 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னா 36 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஓபிசி கேண்டிடேட் அப்படின்னா அதிகபட்ச வயது 29 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டினா 31 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஓபிசி எஸ்சி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் 10 வருடங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். சரிங்களா? ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் நான் சொன்ன மாதிரி ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. அண்ட் இந்த ஜாபுக்கு சிபிடி எக்ஸாம் இருக்குது. எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து அக்டோபர் 16ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம் வந்து உங்களுக்கு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்துடலாம். செலெக்ஷனை பொறுத்தளவு உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். சிபிடி மூலமாக தான் கேண்டிடேட்டை ஹையர் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு டிப்ளமோ ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணுறதுனால டிப்ளமோ தரத்தில் தான் கேட்பாங்க. சரிங்களா? இப்போ டிப்ளமோ படிச்சுட்டு நீங்கள் பிடெக் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ படிக்காமல் நீங்கள் பிடெக் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. பிடெக் படித்தவங்களுக்கு தனியாக வேலை வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஜாபுக்கு சிபிடி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் வைக்கிறாங்க அண்ட் குரூப் டாஸ்க் ஆல்சோ இருக்குது. அதற்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ கூட வைக்கிறாங்க. இந்த சிபிடி எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் நாலேஜ், அதாவது நீங்கள் எந்த டிசிப்ளினுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அது ரிலேட்டடான ப்ரொஃபஷனல் கொஸ்டின் ஒரு 50 மதிப்பெண்களுக்கு கேட்குறாங்க. அண்ட் தென் ஜென்ரல் கொஸ்டின்ஸில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்குது, லாஜிக்கல் ரீசனிங் இருக்குது, வெர்பல் எபிலிட்டியில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பெஸ்ட் புக்கை நான் வந்து வீடியோவில் டேக் பண்ணுறேன். அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள்.
நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன், குரூப் டாஸ்க்கு அண்ட் தென் இன்டர்வியூ எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தான். உங்களுக்கு இந்த ஜாப் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிரும். எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூரில் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் சென்னையில் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் திருச்சியில் இருக்குது. இப்போ திருவனந்தபுரத்தில் கூட எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க. இப்போ திருநெல்வேலி அண்ட் தென் நாகர்கோவில் அந்த டிஸ்ட்ரிக்டில் வாரீங்க அப்படின்னா நீங்கள் திருவனந்தபுரத்தை எக்ஸாம் சென்டராக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சில இடத்துல முக்கியமான இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக மெரிட் லிஸ்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வாங்கியிருக்கக்கூடிய மார்க்கை 85% வந்து வெயிட்டேஜ் பார்க்குறாங்க. அண்ட் தென் குரூப் டிஸ்கஷன், குரூப் டாஸ்கில் நீங்கள் வாங்கக்கூடிய மார்க்கை வெறும் 5% தான் வெயிட்டேஜ் பார்க்குறாங்க. பர்சனல் இன்டர்வியூவில் ஒரு 10%. அப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு 80% நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணாலும் மற்ற 2 காம்பனண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மியாக மார்க் எடுத்திருந்தால் கூட உங்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடச்சிரும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷனை மட்டும் ப்ராப்பராக கிளியர் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் இருக்குது. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம் இது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. காமனாக ஒரு மத்திய அரசாங்க வேலைகளுக்கு கேட்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கேட்டிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுடைய டைமென்ஷன் என்ன, அதே மாதிரி சிக்னேச்சருடைய டைமென்ஷன், ஃபைல் சைஸ் என்ன, எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், எல்லாமே தெளிவாக இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குதுங்க. ஜஸ்ட் ஒரு 400 ரூபாய் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் SC ST பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட்க்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் இந்தியா, சரிங்களா? இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய IOCL-னுடைய செக்ஷனாக இருக்கட்டும், பிளான்ட்டாக இருக்கட்டும், யூனிட், அதே மாதிரி டிபார்ட்மெண்ட், டிவிஷன். ஸோ டிவிஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா IOCL நிறைய டிவிஷன் இருக்குது. மார்க்கெட்டிங் டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் ஒரு ஸ்டேட் வைஸாக ஒரு ரீஜனல் வைஸாக வந்து டிவிஷன் இருக்குது. அங்கே உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பைப்லைன் டிவிஷன் இருக்குது. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஏரியா இருக்குது. நம்ம தமிழகத்தில் முக்கியமான சில சிட்டிஸில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்ஸ் ஏரியாஸ்லாம் இருக்குது. அங்கே உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கும். அண்ட் தென் ரிஃபைனரிஸ் டிவிஷன் இருக்குது. அங்கே உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி நாடு முழுவதும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்குது. எவ்வளவு நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலை, சரிங்களா? ஒருவேளை நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற அந்த டைமில் கூட எவ்வளவு நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது வருது அப்படின்னா கண்டிப்பாக நான் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் மூலமாக நம்பர் ஆஃப் வேகன்சி உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்கள் லைஃபோடைய க்ரோத் வந்து வேறு லெவலில் போகுங்க. ஏன்னா இந்த ஜாபுக்கு பேசிக் பே 30,000 ரூபாய். இது ஜஸ்ட்டு பேசிக் பே தான். இதை ஃபாலோ பண்ணி எக்கச்சக்க அலவன்சஸ் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுடைய ஃபேமிலி அலவன்ஸ், HRA, லோக்கல் அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ், இந்த மாதிரி நிறைய அலவன்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மத்திய அரசாங்க வேலை வாய்ப்பு இல்லையா, சொல்லவே வேணாங்க. வருஷத்துக்கு அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து பார்க்குறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு உங்களுடைய சம்பளம் 10 லட்சம் ரூபாய். அப்போ மாத சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 80,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து முதல் மாத தொடக்கத்தில் நீங்கள் சம்பாதிக்கலாம். அந்த லெவலுக்கு இந்த ஜாபோடைய க்ரோத் இருக்குதுங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் IBBS வெப்சைட்டில் தான் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணணும். இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற டேப் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷனை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அதற்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அண்ட் தென் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த ஒரு ஜாபுக்கான அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். ரொம்ப எளிமையான ஒரு அப்ளிகேஷன் தாங்க. அக்டோபர் மாதம் இறுதியில் தேர்வு சொல்லியிருக்காங்க. டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ டிப்ளமோ இப்போ தான் ரீசெண்டாக நீங்கள் பாஸ் அவுட் ஆகிருக்கீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதற்கப்புறம் அடுத்த வருடம் தான் இந்த வாய்ப்பு வரும். ஆனால் நமக்கு ஏஜ் வந்து ஒவ்வொரு வருடமும் அதிகமாயிட்டே தான் போகுது. ஸோ அதனால் வாய்ப்பு வரும்போது கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கு மறக்காமல் அப்ளை பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.